சுசியம் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து. ரெண்டையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பூரணம் செய்ய 1/4 கிலோ கடலைப்பருப்பு. நீங்கள் கடலைப்பருப்புலையும் பூரணம் செய்யலாம், தேங்காவில் செய்யலாம், பாசி பயிரை வச்சு வேணாலும் செய்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா குழைய அவிச்சு எடுத்துக்கணும். நல்லா குக்கரில் போட்டு ஒரு 4-5 சவுண்டு வர்ற வரைக்கும் வச்சு நல்லா அவிச்சிக்கணும். பூரணம் ரெடியாகிட்டு இது தேங்காயும் எள்ளும் போட்டு செஞ்ச பூரணம். இது கடலைப்பருப்பு சர்க்கரை போட்டு செய்த பூரணம். தேங்காய் எல்லாம் போட்டு செய்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது. மாவு இந்த மாதிரி கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். உருண்டைகளை இப்படி மாவுக்குள்ளே கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட வேண்டியது. இது தேங்காயும் எள்ளும் போட்டோம். தேங்காயும் எள்ளும் சேர்ந்த பூரணம். தேங்காய் எள்ளு பூரணம், கடலைப்பருப்பு பூரணம், பருப்பு பூரணம் சேர்த்து சுசியம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இந்த அமுக்குனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட